அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால நிரப்புவார். அல்லேலூயா. சிலர்கள் அங்கே அந்நிய பாஷைகளில் பேசும் பொழுது உள்ளத்தில் நான் நினைத்த, ஆண்டவரே இந்த வரம் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. பற்பல பாஷை, நீங்கள் தாகம் அதிகமாய் தாகம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரை, என்ன நிரப்புங்க. இல்லைன்னா என் ஜீவனம் போனாலும் சரி, நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஒரே ஒரு அற்புதம், சரி நான் ஒரு டெஸ்ட்டு பண்ணோன்ட்டு ஒரு செத்து போன ஒரு ஈயை எடுத்துக்கொண்டு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரை இந்த ஈக்கு ஜீவனை கொடுங்க, ஏன்னா மரணத்தின் மேல் அதிகாரம் கொடுத்துருக்கிறீர்கள், இதுக்கு ஜீவனை கொடுங்க. ஜெபம் பண்ணுறேன் அது ஜீவனே வரல. அப்போ சந்தேகம் ஒரு பக்கம் இல்லை, அப்போ பிசாசு சந்தேகத்தை கொடுக்குறான். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய ஆயுசு நாட்கள் இருக்கிறது அல்லவா, அந்த ஆயுசு நாட்களில் ஒரு நாள் குறைத்து இந்த இதுக்கு பூச்சிக்கு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஊதினோடனே அது ரெக்க அடித்து கொண்டு பறந்து போனது. 3 நாள் செத்து போன. அல்லேலூயா. அப்படி அதிகாரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தின் மீது நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் பிசாசானவன் தான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாதபடிக்கு நம்மளை கட்டி வைத்திருக்கிறான், ஒரு சிறைக்குள்ளே வைத்து விட்டுகிறான். அல்லேலூயா. இவ்வளவுதான் உங்களுடைய திறமை, இவ்வளவுதான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவம், இவ்வளவுதான் நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள போக மாட்டீங்க, இவ்வளவுதான், இப்படி சொல்லி சொல்லியே உங்களை மட்டம் தடுத்து வைத்திருப்பான். அல்லேலூயா. இல்லை உங்களை அதிகமாய் ஜெபிக்க விடாதபடிக்கு குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்களை அதிகமாய் தேவனோடத்தில் சேராதபடிக்கு அவன் தடுத்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி எல்லாம் நடக்கிறது காரணம் என்னன்னாக்கா, பிசாசுக்கு, அந்த சாத்தானுக்கு உங்க மீது பயங்கரமான பொறாமை. அல்லேலூயா. எரிச்சல். இந்த சரீரம், ஏன்னா ஆண்டவர் நம்மளை படைத்தது அவருடைய சாயலை, அந்த சாயலை கெடுக்கணும், அந்த சாயலை அவருக்கு முன்பதாக கெடுத்து அவருக்கு அவங்கள மூலியமாய் ஆண்டவருக்கு நிந்தையும் அவமானத்தையும் கொண்டு வரும்படியாய் அவன் போராடுகிறான். அல்லேலூயா. அதுதான் அந்த அதிகாரத்தெல்லாம் அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், சாத்தானும் அவனுடைய கிரியைகளும். முடிந்தவர்கள் பெண்கள் வைத்து நோட்ஸ் இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் என் மனைவி சாட்சியாக இருக்கிறாங்க. முழுவதும் ஆண்டவர் என்னை தூங்கவே விடவில்லை. அல்லேலூயா. நான் முழித்து நேற்று தினத்தில் நைட்டு உக்காந்த தேவனுடைய சமூகத்தில் வார்த்தைகளுக்காக ஒவ்வொரு வார்த்தைகளாக தேடி 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 கடைசியாக ட்ரெயின் நேரம் மிஸ் ஆகும்போது ட்ரெயினுக்குள்ளே எழுதின்னு இருந்தேன். அங்கே ஸ்டேஷனில், இங்கே மாரிக்குப்பம் ஸ்டேஷனில் எழுதியிருந்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வித்தியாசமான காரியங்களை சொல்லிக் கொடுக்க போகிறார். உங்களுடைய எதிராளி ஆகிய பிசாசை உங்களுக்கு ஆண்டவர், அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான் என்று உங்களுக்கு கற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல சாத்தான், நான் கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் பதில். யார் அவன்? அல்லேலூயா. சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுங்களா? சாத்தான் எப்படிப்பட்டவன்? அவன் யாரா இருந்தான்? தூதனா இருந்தவன். தள்ளப்பட்டான். வேற? சரி. அவன் பரிபூர்ண அழகு. யார் சொன்னாங்க? பரிபூர்ண அழகு. பிசாசு, சாத்தான், நிறைய பேர் சொல்லுவாங்க கருப்பாக இருப்பான். அல்லேலூயா. அவன் அசிங்கமாக இருப்பான். இருக்குது சில ஆவிகளை நான் பார்த்துருக்கிறேன். சில நாங்கள் ஜெபத்தில் இருக்கும் பொழுது பாதாளத்தில் இருக்கிற சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிற மிருகமுடைய முகம் கொண்டு இருக்கிற சில ஆவிகளை ஆண்டவர் எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்க்க வைத்திருக்கிறார். சிலது ஆவிகள் இருக்கிறது, அது பிசாசு, சாத்தானு கீழே இருந்தது. அல்லேலூயா. எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் சாத்தான் என்பவன் யார் என்றால், அவன் பரலோகத்தில் கேருபாக இருந்தவன். அல்லேலூயா. அவன் விசேஷ கற்கள்களினால் சிருஷ்டிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அவனை ஆண்டவர், பிரதான தூதர்கள் இருக்கிறாங்க,
கேப்ரியல், அல்லேலூயா, மிகாவேலி தூதன் இருக்கிறாங்க. அப்புறமா இந்த லூசிஃபர் என்கிற அதிகாலை விடிவெளியின் மகனாகிய அவன். லூசிஃபர் தமிழில் அதிகாலையில் விடுவெளியாக இருக்கிறவன். ஏன்னா அதிகாலையில் நீங்கள் பார்ப்பீர்கள், ஆனால் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு நட்சத்திரம் காணப்படும். அது பயங்கரமான வெளிச்சம் கொடியது. அவன் அப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் தான் உருவாக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆண்டவர் விசேஷமாய் அவன் உருவாக்கினார். அதே நீங்கள் எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15 நீங்கள் வாசிப்பீர்களானால், அவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், விசேஷமானவன். அல்லேலூயா. அவனை சிருஷ்டிக்கும் பொழுது அவனுக்குள்ள வாத்தியங்கள், அல்லேலூயா, கீத வாத்தியங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. அவன் தேவனை ஆராதிக்கக்கூடிய தக்கவன். அல்லேலூயா. அவனோட சேர்ந்த தூதர்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இவர்களுடைய வேலை என்னவென்றால் கர்த்தரை ஆராதிக்கிறது. அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஆண்டவரை பாடி கர்த்தரை ஆராதனை செய்து கீதிய வாத்தியத்தினால் அவரை ஆண்டவரை மகிமைப்படுத்த, இப்படிப்பட்ட வாத்திய கருவினால் உருவாக்கப்பட்டவன். அல்லேலூயா. அதுதான் அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அநேக ஊழியர்கள், இந்த ஆராதனை வீரர்கள் விழுந்து போகிற காரியம் என்னென்றால், இந்த பொல்லாத ஆவி ஆராதனை செய்கிறவர்களை பிடித்து விடுகிறான். அல்லேலூயா. அவர்களுக்குள்ள அந்த பொல்லாத ஆவியை வைத்து விடுகிறான். அவர்களுக்குள்ள அந்த பெருமையின் ஆவியை கொண்டு வந்து விடுகிறான். இப்படி அநேக ஊழியர்களை கீழே விழ செய்கிற இந்த பொல்லாத ஆவி. அல்லேலூயா. இவனை தேவனை அப்படியா விசித்திரமான கற்கள்களினால் உருவாக்கப்பட்டவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே நீங்கள் 28ஆம் அதிகாரம் முழுவதுமையாக நீங்கள் வாசிப்பீர்களானால், அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு அருகையாக இருக்கப்பட்டவன். அது மாத்திரமில்லை, அக்கினி கற்களின் நடுவில் உலாவின கொண்டு இருந்தவன். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை எப்படியாய் ஒரு சிருஷ்டித்தார் என்றால், இந்த கேப்ரியலை காட்டிலும் மிகாவேலை காட்டிலும் இந்த லூசிஃபர் என்கிற அதிகாலையின் விடுவெளியாகிய மகனாகிய அவனை விசேஷமாய் உருவாக்கினார். ஒரு பிள்ளையை போல அவனை உருவாக்கினார். அல்லேலூயா. அவன் தேவதூதன் காப்பாற்றுகிற கேருபாக இருந்தவன். அல்லேலூயா. இப்படி அவனை விசேஷமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டிருந்தார், உருவாக்கினார். அவன் நல்ல தேவனை ஆராதித்து கொண்டிருந்தான். அது ஆராதிக்க கொண்டிருக்கும் பொழுது சில காரியங்கள் அவன் விழுகிற நிலைமை வந்துவிட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தான் தள்ளப்பட்ட காரணம் என்னவென்றால், நீங்கள் ஏசாயா எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால், அதே எசேக்கியேல் 13:28 13-15 வரைக்கும் வாசிப்பீர்களானால், அவன் சொல்லுகிறான், நான் வானத்திற்கு ஏறுவேன். அல்லேலூயா. அவர் உன்னதமானவருக்கு ஒப்பாய் மாறுவேன். என் சிங்காசனம் வானத்துக்கு மேலாக ஸ்தாபிக்கப்படும். அல்லேலூயா. வடப்புற ஆராதனையில் என்னை ஆராதிக்கும்படி அவர்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. இப்படி உள்ளத்துக்குள்ளவே அவன் கலகம் பண்ணி கொண்டு இருந்தான். அல்லேலூயா. அந்த லூசிஃபருக்கும் ஒரு இருதயம் இருந்தது. அல்லேலூயா. அவனுக்குள்ளும் ஒரு உள்ளான மனுஷனாய் இருந்தான். அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு உள்ளான காரியம் இருந்தது. அதுதான் அவங்க சொல்லுகிறது, உன் இருதயத்தில் நீங்கள் சிந்தித்தாயே. அல்லேலூயா. இருதயத்தில் அவன் பாவம் செய்து விட்டான். அல்லேலூயா. ஒரு பெருமை அவனுக்குள்ள வந்து விட்டது. நான் தேவன், உன்னதமான தேவனுக்கு ஒப்பாய் மாறுவேன். அல்லேலூயா. வெறியா அவன் சிந்தித்தான். அந்த சிந்தையின் நிமித்தம் தான் அவன் கீழே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. கீழே தள்ளப்பட்டவன் நேராக அவன் வந்து பூமியில் விழுந்து விட்டான். அதுதான் நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், அங்கே வெறுமையும் ஒழுங்கினமான காரியம் உண்டாயினது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடினார். ஏனால் இந்த ஒழுங்கினமானதை எல்லாம் ஆண்டவர் மறுபடியும் சிருஷ்டிக்க ஆரம்பித்தார். சிருஷ்டித்த உடனே அவனுக்கு எப்படியாகிலும் இந்த இடத்தை ஆண்டவர் என்ன செய்தார், அவனுடைய இடத்துல வேறு ஒருத்தரை நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. லூசிஃபர் இருக்கிற இடத்துல வேறு ஒருவனை உருவாக்க வேண்டும். அவனை தான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், தம்முடைய சாயலாகவே நம்மளை உருவாக்கினார். அல்லேலூயா. மனுஷனை சிருஷ்டித்தார். இந்த மனுஷன் என்னை ஆராதிப்பான். நான் அதிகாலையில் குளிர்ச்சியான பகல்
பகலிலே குளிர்ச்சியான வேளையில் அவனோடு வந்து அவனோடு உலாவி அவனோடு ஐக்கியமாய் இருப்பேன் என்று கர்த்தர் நினைத்து அவனை உருவாக்கினார். அல்லேலூயா. இப்படி உருவாக்கின உடனே இவனுக்கு ஒரு கோபம், அல்லேலூயா, ஒரு வைராக்கியம். எப்படி நான் இருந்த ஸ்தலத்தில் இவன் வருவானா? அல்லேலூயா. அதுவும் தேவதூதர்களில் சற்று சிறியவனை உண்டாக்கினார். இவ்வளவு சிறு மனுஷனை ஆண்டவர் எப்படி அவனை பார்க்க போகிறார்? அல்லேலூயா. நான் இருந்த இடத்துல இவன் வருகிறான், எப்படியாகிலும் இவனை, இவனுடைய காரியங்களை, திட்டங்களை எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அல்லேலூயா. தேவனோட டைரக்டாக அவன் போராட முடியாது. அல்லேலூயா. அதனால தான் அவன் கீழே தள்ளப்பட்டான். அப்பொழுது என்ன நடக்கும்? இவன் கீழே தள்ளப்பட்டவனே அவரோடு போராட முடியாது. நம்ம மனுஷனை பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஏசாயா 14:17 இந்த உலகத்தை அங்கே வந்து உலகத்தின் நகரங்களை அழிக்க ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. அவன் விழுந்தவுடனே உலகத்தின் நகரங்கள் எல்லாம் அழிக்க ஆரம்பித்து விட்டான். ஜனங்களை ஈனப்படுத்த ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. நீங்கள் இப்படி இவன் அப்படி செய்து செய்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் அதிகமாய் மாற்றினான். அதில் முதல்ல அவன் வஞ்சிக்கும்படியாக சில காரியங்களை அவன் செய்தான். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தொடர்ந்து வாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த காரியம்தான். அல்லேலூயா. சர்ப்பம் வந்து இந்த ஏவாளை வஞ்சிக்கும்படியாக இது ஒரு வஞ்சனை உள்ள ஒரு காரியங்களை செய்யறது. அதாவது சாத்தான், இந்த லூசிஃபர், அவனுடைய செயலை இந்த சர்ப்பத்தின் மூலியமாய் அவன் செயல்பட ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. அப்பொழுது அந்த சர்ப்பமானது, அதுக்கு கால்கள் இருந்தது. அல்லேலூயா. சில காரியங்கள் அந்த சர்ப்பத்துக்குன்றது. அப்பொழுது இந்த சர்ப்பம் வந்து அந்த வார்த்தை சொல்லுகிறது, இதை உன் ஆண்டவர் புசிக்க சொன்னாரோ? அல்லேலூயா. கொஸ்டின் கேட்குது. அல்லேலூயா. இப்படி கொஸ்டின் கேட்க கேட்க இந்த ஏவாள் ஆனவள் சொல்லுகிறார், ஆண்டவர் தொடவும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. புசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். அப்போ இது என்ன வஞ்சகத்தனமாய் இந்த ஏவாளை ஏமாத்துகிறதுனா, நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த சுட்டி காட்டுது. நீங்கள் புசிப்பீர்களானால் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள். அல்லேலூயா. தேவர்களைப் போல ஆவீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கர்த்தரை போல ஆவீர்கள். அதற்குள்ள பார்த்தியா, பிசாசானவன் அவனுடைய உள்ள இருதயத்தில் இருந்த அந்த ஆசை அப்படியாக ஏவாளுக்குள்ள செலுத்தினான். அல்லேலூயா. இது ஒரு வஞ்சிக்கிற ஆவி, நயவஞ்சகமாய் தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறது. அல்லேலூயா. அந்த நாளில் இவர்கள் புசித்தார்கள், இவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட்டதின் நம்ம நிமித்தம் என்ன நடந்தது? அவர்கள் தாங்கள் நிர்வாணி என்று அறிந்து கொண்டார்கள். அதற்கு முன்பதாக அவர்கள் நிர்வாணத்தினால் அல்ல, கர்த்தருடைய சாயலினால்
மூடப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட ஆவிகளினால அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அநேக குடும்பத்தில் அநேக தேவ பிள்ளைகளை இப்படி நயவஞ்சகமாய் வஞ்சிக்கிற ஆவிகள் வந்து அவர்களுடைய இருதயத்தில் செயல்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி செயல்பட்டு அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இழக்கும்படி செய்கிறது. அல்லேலூயா. அவர்களை வஞ்சிக்கிறது, எப்படி வஞ்சகத்துக்குள்ள விழ செய்கிறது, அவர்களை நிர்வாணிகளாக காட்டுகிறது. அல்லேலூயா. சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? உங்களை நிர்வாணமாய் காட்ட வேண்டும் என்று விரும்புகிறான். நான் சொல்லுகிறேன், சரீரத்துக்குரிய நிர்வாணத்தை அல்ல. அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய நிர்வாணத்தை காட்டுகிறான். அல்லேலூயா. நீ தேவனுடைய ஐக்கிய விட்டு விலக வேண்டும் என்று, கர்த்தருடைய நடத்துலதிலிருந்து நீ விட்டு விலக வேண்டும் என்று அப்படி கிரிய செய்து ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. இப்படி அநேக குடும்பம் வஞ்சகத்தினால இருக்கிறது. அநேக வாலிப பிள்ளைகள் வஞ்சக ஆவினால கிரிய செய்யப்படுகிறார்கள். அல்லேலூயா. அவர்களுடைய இருதயத்தில் அந்த வஞ்சகிற ஆவி கிரிய செய்து கர்த்தரை விட்டு விலக செய்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் இந்த ஆவிகளுக்கு விரோதமாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. குடும்பத்தில் செயல்படுகிறது. தேவ பிள்ளையே, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஈஸியாக எளிதாய் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சில தேவ பிள்ளைகளையும் இப்படி வர்ணித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதிகமாக ஜெபிக்கலாம், இல்லை வேத வசனம் வாசித்து கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் மூலியமாய் உங்களை வஞ்சகத்தில் வைத்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களை வைத்து கொண்டு அப்படியே தேவனுக்கும் தெரியாமல் உங்களுக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் இல்லாதபடிக்கு அவன் வேஷம் தரித்து உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நீங்க அந்த வேஷத்தை கழிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து வருகிற அவனாயிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஏமாத்துகிறவன். ஏமாத்தி எப்படியாகிலும் இவர்கள் குடும்ப வாழ்க்கையிலிருந்து சீரழிக்கும்படி கிரிய செய்வான். அல்லேலூயா. சில குடும்பங்களில் உங்களை அறிந்தவர்கள் நல்லவர்களாய் உள்ள நுழைவார்கள். அவன் உள்ளத்திலோ இருதயத்திலோ பிரேத போல இருக்கிறது. அங்க நாற்றங்களும் துன்மாற்ற நாற்றங்களாய் இருந்து குடும்பத்தை அழிக்கும்படி வகை தேடி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய வேலை என்ன தெரியுமா? அதே 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 5:8 நீங்க பார்ப்பீர்களானால் அங்க சொல்லுகிறது, எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறவன் கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடுகிறான். அல்லேலூயா. எந்த குடும்பத்தை விழுங்கலாம், எந்த பிள்ளையை தேவனோட்டை விட்டு விலக செய்யலாம் என்று அவன் வஞ்சகத்தமாய் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு ஒன்னே என்னன்னாக்கா, நீங்க இடம் கொடுத்து விட்டால் உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்துடுவான். அல்லேலூயா. ஜபம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் ஒளியின் தூதன் நான் ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன், அழைக்கப்பட்டு இருந்தேன். அது ஏறக்குறைய ஒரு 10 வருடத்துக்கு முன்பதாக, 10 வருடம் இருக்கும். அந்த ஆலயத்துக்குள்ள நான் போகும் பொழுது அங்கே என்னை ஜபிக்க வைக்கிறதுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அங்கே அப்போது அமாவாசை ப்ரேயர், அது பெங்களூரில் அமாவாசை ப்ரேயரில், அந்த ப்ரேயருக்குள்ளே நான் போகும் பொழுது என்ன ஊழியக்கார் சொன்னார், நீங்கள் ஜெபத்தை நடத்துங்க ஐயா, விசேஷமாய் அசுத்த ஆவிகள் கிரிய செய்த அநேகளுக்குள்ளே நீங்கள் ஜெபத்தை நடத்துங்க, ஆவியானவங்களை எப்படி லீவ் பண்ணுற எப்படி. அப்போ நான் போன உடனே கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தேன். வேறு அவங்கள ஜெபிக்க சொல்லலை, நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லவில்லை. நான் ஒன்று செய்தேன், கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆவியானவர் என்னை நிரப்ப நான் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் அபிஷேகத்தில் நிரப்பினாங்க. நிரம்ப எனக்கு ஒரு மைண்டு டிஸ்டர்ப், எனக்குள்ள ஏதோ ஒரு பாஷைகை எனக்கு விரோதமாக செயல்படுகிறது. ஆவியானவர் துக்கப்பட்டு காண்பித்தார். எப்படி அந்நிய பாஷையில் ஒரு ஸ்திரீ சகோதரி அபிஷேகத்தில் நிரம்பி அங்கத்துலேருந்து ஓடி இந்த ஒளிவிடத்தில் என்னை அடைக்க வந்தார், கீழே விழுந்து போனார். இப்படி விழுந்து போடனே ஆவியானவர் சொன்னார், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணு.
அப்போ நேரம் நான் இறங்கி சிலருக்காக ஜெபிக்கும் பொழுது நல்ல அபிஷேகத்தில் நிரம்புறாங்க. கை வைத்து ஜெபிக்கும் பொழுது கீழே விழுந்து பிறண்டுறாங்க. அவங்க நினைத்து கொண்டு இருக்கிறாங்க அந்நிய பாஷையில் தான் ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆவியானவர் எனக்கு காண்பித்தது, இது ஒளியின் தூதனுடைய ஆவி அவர்களுக்குள்ள இருக்கிறது. சில ஊழியர்கள் பாவம் செய்து, துணிகரமான பாவம் செய்து தேவனை விட்டு விலகினவர்கள், அவர்கள் அநேக பிள்ளைகள் மீது தலை வைத்து கை வைத்து ஜெபிக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஆவி, அந்த மனுஷனுக்குள்ள இருந்த ஆவி அவர்களுக்குள்ள வந்து விட்டது. அல்லேலூயா. ஏனென்றால் விசுவாசிகளுக்கு பகுத்தறிவே தெரியவில்லை. பிசாசு எந்த வழியா வருகிறான், எதற்காக வருகிறான் என்று சிலருக்கு தெரியாமல் போகிறது. அதனால தான் ஏமாந்து விடுகிறார்கள். ஜெபிக்கும் பொழுது ஏறக்குறைய 20 பேருக்கு மேற்பட்ட ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒளியின் தூதனுடைய ஆவி கிரியை செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களில் நானும் ஜானியும் ஊழியர்களும் செய்து மாலூர் ஒரு இடத்துல ஜெபகம் பண்ணுவோம். அங்கே போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அங்கே உள்ளே போனோன்னே எல்லாம் நிறைய ஜனம் ரொம்பிட்டு இருந்தாங்க. நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறாங்க. உள்ளே போகும் பொழுதே மனசு கஷ்டமாக இருக்கிறது, ஆனால் பார்க்கும்போது உற்சாகமாக இருக்கிறாங்களே. அப்போ நானும் ஊழியக்காரர்களெல்லாம் நின்று ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தில் நிரம்புகிறவங்கெல்லாம் பிசாசினால் நிரப்பப்பட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எந்த அந்நிய பாஷை பேசுகிறார்கள், அவர்கள் உள்ளத்துக்குள்ள அந்நிய பாஷைகள் பேசுகிறாங்க. நான் ஒன்று சொல்லுறேன், நீங்கள் ஜெபிக்காமல் அந்நிய பாஷை பேசவே கூடாது. அல்லேலூயா. வேத வசனம் வாசிக்காம அந்நிய பாஷை பேசவே கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிமிடம் ஜபிக்காம நீங்க நேரா போயிட்டு அந்நிய பாஷையில ஜபிக்க நினைச்சுங்க, இம்மிடியட்டாக உங்களுக்குள்ள ஒரு ஆவி வந்துவிடும். உங்களுக்கே தெரியாது, நீங்க அந்நிய பாஷையில பல வருடமாய் பேசி கொண்டிருப்பீர்கள். அல்லேலூயா. இப்படித்தான் இந்த ஆவி கிரியை செய்தது. ஏவாளை வஞ்சித்தது, ஏவாளுடைய கணவனையும் வஞ்சித்து விட்டது, நிர்வாணமாய் மாற்றினது. அல்லேலூயா. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிர்வாணத்தில் வைத்திருக்கிறான் தேவ பிள்ளையே. நீங்க அதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தை வஞ்சிக்கிறான். உபாகமம் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16 பாருங்க, அங்க இருதயத்தை வஞ்சித்துகிறான். அல்லேலூயா. அநேகருடைய இருதயத்தை ஆண்டவர், ஒரு பக்கம் நீங்க பேசி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆனால் சிலருடைய இருதயமோ இந்த இடத்துல நிலைத்திருக்கிறாது, வேற இடத்துல அந்த இடமா யோசித்து கொண்டிருப்பீங்க. அப்ப நினைத்து கொள்ளுங்க, இது அசுத்த ஆவி உங்களுக்குள்ள விதைகளை வைத்து கொண்டிருக்கிறான், களைகளை வைத்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் போகக்கூடாது. நீங்க அவனை பற்றி அறிந்து கொள்ளுவீர்கள் என்று வேற சிந்தனைகள் உங்களுக்குள்ள வந்து வைத்து விடுவான். அல்லேலூயா. ஒத்துக்கொள்ளுகிறீங்களா? நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். நான் அப்படித்தான் இருந்தேன். அல்லேலூயா. ஆலயத்தில் வேத வாசனம் ஊழியக்கார் பேசுவாங்க, இருதயத்தில் குத்தப்படும். அப்போ நான் கோபப்படுவேன், ஏன் எனக்காக பேசுகிறார், இல்லாத ஆவியானவர் பேசுகிறார் என்று அப்போ தெரியவில்லை. சிலருக்கு ஊழியக்கார் நிமித்தமாய் பேசுவார், அது உங்களுடைய இருதயம் குத்தப்படுகிறதா நினைத்து கொள்ளுங்க, அது உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அந்த ஆவிகளை பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். அநேகருடைய இருதயத்தை ஆளுகை செய்து விடுகிறான், ஒளிந்து கொண்டு இருக்கிறான். ஏனென்றால் இருதயத்தை யாரும் பார்க்க முடியாது. வீட்டு சபையில் வந்தால், வீட்டில் ஜெபம் பண்ணினால், ஐக்கியத்தில் ஜெபம் பண்ணால் நல்லா ஜெபம் பண்ணத்தான் செய்வோம். ஆனால் அந்த ரங்கத்தில் இருக்கிற பாவம் உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். ஏனென்றால் உங்களுடைய இருதயத்தை வஞ்சித்து வைத்து விடுகிறான். அல்லேலூயா. நயவஞ்சகமாய் வஞ்சித்து வைத்து இருக்கிறான், துணிகரமான பாவம் செய்ய வைத்து விடுகிறான். அல்லேலூயா. தாவீது சங்கீதத்தில் சொல்லுகிறார், துணிகரமான பாவத்துக்கு என்னை நீங்களாக்கி விடும். ஏன், எதற்காக? அவன் ஒரு துணிகரமான பாவம் செய்து விட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு பிசாசு அப்படிதான் செய்கிறான். நாம் அவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் உங்களிடத்தில் வந்து பேசுகிறார்களா, இல்லை உங்கள் குடும்பத்தில் யாரோ வேறு நபர்கள் வருகிறார்களா, பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் வருகிறார்களா, நீங்கள் சற்று யோசித்து பாருங்க. உள்ள வருகிறது யார் என்று யோசித்து பார்க்க வேண்டும். எந்த நபர்கள் வந்து பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆவின் பகுத்தறிகிற வரம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா.
ஆவியின் பகுத்தறிகிற வரமே கெடியாமல் தேவ பிள்ளைகள் இன்னும் ஜெபத்திலும் இப்படி வாஞ்சையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. முதல்ல அந்த பகுத்தறிகிற வரத்துல அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும். நீங்க ரகசியத்தை பிடித்து போட்டினீங்கன்னா, அவனுடைய செயல்களை பிடித்து போட்டினீங்கன்னா, உங்க குடும்பத்துல எந்த வழியா வந்தாலும், யார் உங்க பிள்ளைகளும் சரி, வாலிப பிள்ளைகளும் சரி, வஞ்சகம் பைமையோடி வந்தாலும் நீங்க அறிந்து கொண்டு இமிடியேட்டாக முழங்கால் படிட்டு அந்த ஆவியை கடிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர்கள் வேதத்தை கொடுத்து கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. எச்சரிக்கையாயிருங்க, உங்களை வஞ்சகத்துல வைத்து விடுவார்கள். அல்லேலூயா. உங்களை எழும்ப விடாதபடிக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து விடுவான். அல்லேலூயா. இருதயம் முழுவதும் பிசாசு ஆளுகை செய்து விடுவான். அல்லேலூயா. அப்போ வேதத்தின் வசனத்தில் சொல்ல வண்ணமாய் வெள்ளரடிக்கப்பட்ட கல்லறை போல தான் இருப்போம். அல்லேலூயா. உள்ளமோ துர்மாற்றம் இருக்கும், துர்நாற்றம் இருக்கும். அல்லேலூயா. அசுத்தங்கள் இருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். உங்களுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஆரம்பித்து விடுங்க. மற்றவர்கள் மீது கசப்பு வைத்து கொண்டிருந்தார்களானால் இன்றைக்கு ஒப்புற ஆவுங்க. அல்லேலூயா. இவர்கள் எனக்கு விரோதமாய் செய்து விட்டார்கள், நான் செத்தாலும் சரி இவர்களை மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையை ஆண்டவர் உனக்கு பார்த்து சொல்லுகிறார், மன்னித்து விடு. கர்த்தருடைய நாள் இந்த நாளில் வருமானால், ஒரு வேளை இப்பொழுது வருமானால் உன்னுடைய ஆத்மா எங்க போய்விடும். அல்லேலூயா. ஏமாந்து விடாதீங்க தேவ பிள்ளையே. மற்றவர்களை மன்னிங்க ஆரம்பிங்க. இருதயத்தில் கசப்பு வைத்து கொள்ளாதீங்க. எந்தெந்த காரியம் உங்களுக்கு இருதயத்தில் உங்களுக்கு விரோதமாக செயல்படுக நினைத்து கொள்ளுங்க. பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக இருதயத்தை பிடித்து கொள்ளுவான், சிந்தனையை பிடித்து கொள்ளுவான். அப்பொழுது முழு ஆளுகைக்குள்ள வந்து விடுவீர்கள். யார் வந்து நீங்க ஜெபம் பண்ணாலும் ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியர்கள் தான் நாட்களாக உபாசம் இருந்து வேதனை தெரியுங்களா எவ்வளோ. ஒரு பிசாசை ஓட்டிட்டு வீட்டுக்கு போனா அந்த போன அசுத்த ஆவிகள் அநேக ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து நிற்கும். அல்லேலூயா. வந்து கிரியை செய்யும், வீட்டுக்கிட்ட வந்து நிற்கும், பேசும். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, ஏன் என்னை தொந்தரவு பண்ண, நான் உன் குடும்பத்தை தொட்டனா நான் தொட போவேன். இப்படி சவால்களை விடும். ஆனால் தேவ பிள்ளைகள், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு அந்த வரங்களை செயல்படுத்த ஆரம்பித்து விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஆத்துமாவை வஞ்சிக்கிறவன் தேவ பிள்ளைய. உங்கள் ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறவருக்கு பயப்பட வேண்டும். ஆனால் இவன் ஆத்துமாக்களை வஞ்சித்து விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. செப்பனியா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்க வஞ்சகமுள்ள தீர்க்க தரிசிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. வஞ்சகமுள்ள தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. நாங்கள் ஆவியில் ஒருமனப்பட்டு இருக்கிறோம் தேவ பிள்ளைய. நாங்கள் ஒரு ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருந்தால் சகோதரர்களாக நாங்கள், எங்களுக்கே ஒரு பயம் நடுக்கம் பிடிக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கு. அல்லேலூயா. ஆனால் சிலருக்கு அழைக்கப்பட்டவர்கள் தீர்க்க தரிசி என்று அழைக்கப்பட்ட தேவ ஊழியர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இவங்க எல்லாம் தீர்க்க தரிசிகள். அல்லேலூயா. ஆனால் நான் தீர்க்க தரிசி அல்ல. சில நேரத்தில் அந்த வரலும் செயல்படும். அல்லேலூயா. இந்த சொல்லப்பட்ட வஞ்சகமுள்ள தீர்க்க தரிசிகள் அநேகர்களை வஞ்சித்து விடுவார்கள். அல்லேலூயா. அதுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வஞ்சக ஆவியிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனங்களை கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. கள்ளத்தனமாய் பேசி உங்கள் இருதயத்தை சிறைப்பிடித்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. எங்களுடைய ஊழியத்தில் ஒரு நண்பர் இருக்கிறாங்க. அவர்கள் அதிகம் இது கட் பண்ணிடும். என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க ஊழியத்தில், எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதிகமாக அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஏறக்குறைய இரவு ஜெபத்திலலாம் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் எச்சரித்து ஒவ்வொரு காரியங்களும் எச்சரிப்பேன். அந்த மனுஷனை என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஒரு ஊழியக்காரர் அவர் வந்தார் தீர்க்க தரிசின்னு. வந்து அந்த மனுஷனுக்கு தீர்க்க தரிசனம், கல்யாணம் திருமணம் ஆகலை, இந்த பொண்ணு தான் உனக்கு, இந்த பொண்ணு தான்
உனக்கு தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பொண்ணு தான் சொல்லி 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 அந்த மனுஷனுடைய இருதயத்தை பிசாசு ஆளுகை செய்து விட்டான். நல்ல ஆராதனை செய்கிறவன், நல்ல வரம் பெற்றவன், அவன் ஆரம்பித்தான் அபிஷேகத்தை. அவன் டேம்பரின் தட்டம் உள்ளது, கர்த்தருடைய அபிஷேகம் நிறைய இறம்போம், நாங்கள் அவ்வளோ நிரப்பப்படுவோம். அவன் பாடினா அந்த அபிஷேகம் இருக்கும். போக போக இந்த அபிஷேகம் குறைந்து விட்டது. என்ன தெரியுமா? எதனால தெரியுமா? இந்த கள்ள தீர்க்க தரிசன ஆவி, வஞ்சிக்கிற ஆவி ஒரு மனுஷன் வந்து சொன்ன உடனே அவன் அந்த பெண் மேலே ஆசைப்பட்டு விட்டான். அந்த பெண்ணு தான் என்கிட்ட சொன்னான், ஊழியர்கிட்ட சொல்லுகிறான், இந்த பெண்ணு தான் ஆண்டவர் எனக்கு காண்பிட்டார். நான் உபவாசம் பண்ணேன்னா 40 நாள். நான் சொன்னேன், ஏய் எந்த 40 நாள் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினார்? இல்லைண்ணா தரிசனத்தை காட்டினார், நாங்கள் 2 பேர் ஜோடியாக வந்து நின்னோம். தேவ வாலிப பிள்ளைகளே, அப்படி ஜோடியாக வந்து நின்று உங்களை பிசாசு மயக்கி வைத்துடு விடுவான், ஏமாந்து விடாதீங்க. அல்லேலூயா. இப்படி அவனை மயக்கினான். அதுதான் ஒளியின் தூதன் ஆவி. வேஷம் சரித்து விட்டு அவனோட சேர்ந்து பேசி கொண்டு இருக்கிற. நான் சொன்னேன், தம்பி நீ நல்ல தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு நீ ஜெபம் பண்ணு, இது கர்த்தருடைய வார்த்தைகள் இல்லைனா எனக்கு எப்படி. கடைசியில் அவன் நினைத்த அந்த மகளை யாரெல்லாம் ஊழியக்காரர்களை கொண்டு வந்து பேசினான், முடியல. ஏன்? ஆண்டவருடைய சித்தம் அது இல்லை. அந்த பெண்ணுக்கு வேற திருமணம் ஆகிவிட்டது. இன்னும் அவன் சுத்தினதான் இருக்கிறான். அல்லேலூயா. ஏனக்கா நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அசுத்த ஆவி கிரியை செய்கிறது. அநேக தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாங்க, எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ஊழியக்காரர்கள், உங்கள் ஊழியக்காரர் யாரை கூப்பிட்டு பேசுகிறாங்க தீர்க்க தரிசனம் எடுத்துக்கொள்ளுங்க. வீட்டுக்கு போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண வேண்டும். இந்த வார்த்தை என்னோட பேசியிருந்தா நீங்கள் பேசுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நீர் எனக்கு வெளிப்படுத்த ஆக வேண்டும். ஆட்டி நீங்கள் ஜெபித்தீர்களானால் எப்படி ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து அது உண்மைதான் என்று பேசுவார். அல்லேலூயா. அது அப்பொழுது நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி மத்தேயு 24 கூட ஆண்டவர் சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அநேகர் வந்து என் நாமத்தினால தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள். அல்லேலூயா. நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஏகப்பட்ட அற்புதங்கள், கள்ளத்தனமான அற்புதங்கள், இதெல்லாம் எதற்குனால வருகிறது? இந்த வஞ்சிக்கிற ஆவி. அல்லேலூயா. இந்த லூசிபனுடைய கிரியைகள். அல்லேலூயா. எப்படி ஆகிலும் ஒரு கூட்டங்களை அவனோட சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவனுக்கு இருக்கிற கொஞ்ச நாட்கள் இருக்கிறது என்று வெளிப்படத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. எப்படி ஆகிலும் எல்லாரையுமே வஞ்சிக்கணும் என்று கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பெயர் வைத்திருக்கிறார். என்ன தெரியுங்களா? பட்சிக்கிற ஓநாய்கள். அல்லேலூயா. ஓநாய்களை போல பட்சிக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், குடும்பத்தை கெடுக்க சில ஓநாய்கள் வரும், குள்ள நரிகளும் சிறு நரிகளும் பிடிங்கள் என்று தோட்டத்தை கெடுத்துவிடும். நல்ல தோட்டம், உங்கள் குடும்பம் நல்ல தோட்டம், உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல தோட்டம், பிரகாசமாய் இருக்கும். ஆனால் சில குள்ள நரிகளும் சிறு நரிகளும் வந்துவிடும். அதற்கு நீங்க எச்சரிக்கையாயிருங்க. ஏனென்றால் அது வந்துவிட்டால் உங்க குடும்பத்தை பாழாக்கிவிடும், உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடும். உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவார். ஆனால் அவைகளை செய்யாதபடிக்கு வேறு காரியங்களை செய்து குடும்பத்தில் அதிக போராட்டங்களும் பிரச்சனைகளையும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இந்த ஆவிகளுக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது எபேசியர் எழுதின புஸ்தகம் 4:14 நீங்க பார்ப்பீர்களானால் அங்க தந்திரமான போதனை வருகிறது. அல்லேலூயா. வஞ்சகம் எப்படி வருகிறது பார்த்தியா? இந்த ஆதியாகமத்தில் நம்ம வாசிப்பீர்களானால் இந்த வஞ்சிக்கிற ஆவி வெளிப்படுத்தல் விசேஷ வரைக்கும் கிரியை செய்கிறது. அல்லேலூயா. வஞ்சகமான போதனை. அல்லேலூயா. ஆசீர்வாதமான போதனை, எச்சரிப்பு இருக்காது, கண்டிப்பு இருக்காது. அல்லேலூயா. ஆசீர்வாதமான வார்த்தைகளை தான் வந்து விழும். அல்லேலூயா. கேட்ட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தார்கள், நீங்க ராஜாதி ராஜா பிள்ளை. அல்லேலூயா. இப்படி சொல்லி ஏமாத்துகிறவர்கள் நிறைய பேர் எழும்புவார்கள். ஜாக்கிரதையாய் இருங்கள். அல்லேலூயா. வஞ்சிக்கப்படாதீங்க. குடும்பத்தில் செயல்படுகிற இந்த ஆவிகளை நாம் எதிர்க்க வேண்டும். அல்லேலூயா. 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 இன்னும் பேசலாமா? நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்தேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒரு கோரஸை பாடுவோம். ஒரு ராபா சந்தலாமா கத. Thank you. அல்லேலூயா. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், வருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், வருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர், உம்மை எப்படி பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரபஷதரமஹா, ஹல்லேலூயா, யா ஃபலாஹுரியா சமஹாந்தல, ஹல்லேலூயா, ஷததஹா, ஹல்லேலூயா, ஆமென். அபிஷேகத்தில் நிரப்பி பாடுதாமா. ஹல்லேலூயா, ராதனா நிஷேதலா 베로셰 하타바 walai시도록 모샤하트라하달라. 할렐루야, 야코 예샤다 인달라 모사하. 할렐루야, 아멘, 할렐루야, 아멘. அப்படியே கரங்களை உயர்த்தி ஷெரோஹோபாலா சமித்த பெராஷாதாரா देखो बना शहीदन में करंगल तटादींगे, करंगल उयर्ती बोरोशी दला मौसहार दैती आखबा याला हंतु नाम शिहबला दरा बौशिहदरेवे बोरोसहा दली बिकिना हौशरा बहा लहिरोशी दलहा वाह इला यसबूदहा फराशबदहा दलहा ओरादा लीची दिने हेरो साहबेना लोहो राशिदा नहा यखमहांद दिपे यराहला विशिहदला हला विशियादा हालेलुया, आमेन. Thank you Lord, thank you Jesus, hallelujah, hallelujah. இந்த வஞ்சிக்கிற ஆவி நீங்கள் எதிர்க்க வேண்டும்.
அல்லேலூயா. அடுத்ததாக இந்த சாத்தானுடைய வேலைகள் என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், பாவம் செய்யும்படி தூண்ட வைக்கிற ஆவி. அல்லேலூயா. இந்த வஞ்சகம் செய்து அவர்களை ஏமாத்துகிறவன். ரெண்டாவது, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தூண்டுகிற ஆவி. 2 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், அதே 1 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம்